வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் சப்பாத்தி ரோல், அதாவது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டே பேக் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாங் டைம் 4 to 5 மணி வரைக்கும் இந்த ரெசிபி, அதாவது இந்த சப்பாத்தி ரோலை கொடுக்கும்போது இது ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பேன் காய வச்சுருக்கோம். நான் உருக்குன 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், 15 கவுண்ட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி. நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னாலும் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது கூடுதல் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக ஒரு 10 பூண்டு பற்களை தீன் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இந்த பட்டருக்கும் கார்லிக்குக்கும் அவ்வளோ ஒரு காம்பினேஷன். அது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது அது டேஸ்ட்டே வந்து பிரமாதமாக இருக்கும். ஒரு தக்காளி ஒன்று சேர்த்துருக்கோம். ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது இதுக்கு, அதனால் நான் ஒரு பெரிய தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன். இல்லாட்டி ரொம்ப புளிப்பாக இருக்கும், அந்த மஷ்ரூம் டேஸ்ட் வராது. ஸோ தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டோம். ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ கொஞ்சம் மஷ்ரூம் தான் காட்டுறேன். கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஒரு பெரிய பாக்கெட்டு அந்த பட்டன் மஷ்ரூம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நல்லா தக்காளி நல்லா மசிச்சு விட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து குக் பண்ண உடனே நம்ம இப்போ மஷ்ரூமை ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு பாக்கெட் மஷ்ரூம் ஆட் பண்ணுறோம். ஸோ மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி விடும், அதனால தான் தக்காளி தொக்கு நல்லா திக்கான பிறகு நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் தண்ணி விடுது பாருங்கள். ஸோ இந்த தண்ணியோடு நம்ம சப்பாத்தியில் வந்து தேய்க்கும் போது அது வந்து ரொம்ப ஊறி போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டும். திக்காக வந்தவொடனே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதாங்க. சூப்பராக இப்போ ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம். எப்படி சாஃப்டாக பிசைகிறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு கொஞ்சம் நல்லா லைட்டாக கீ போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மஷ்ரூம் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். அதாவது மஷ்ரூம் கிரேவி திக்கு கிரேவின்னு சொல்லலாம் இதை. ஸோ அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி ஒரு 2ஆக கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்களுமே ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன், இதையும் இனிமேல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.